ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரட்டாசி மாதம் 2024 என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது வாருங்கள் அதை பற்றி பார்ப்போம். புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உரிய மாதமாகும். அன்றைய மாதத்தில் பெருமாள் கோவில்களில் சிறப்பு பூஜைகள் மற்றும் சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெறும். அது மட்டுமல்லாமல் நம்முடைய முன்னோர்களுக்கும் சிறப்பான மாதமாக கருதப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் சூரியன் கன்னிராசியில் பெயர்ச்சியாகி தென் திசையை நோக்கி தனது பயணத்தை தொடங்கும் மாதமாக இருக்கிறது. இந்த மாதத்தில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி தான் பார்க்க போகிறோம். மார்கழியை விட புரட்டாசியே பெருமாளுக்குரிய மாதமாக பக்தர்கள் வணங்குகிறார்கள். அதோடு இது முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய அமாவாசை, அம்பிகை வழிபாட்டிற்குரிய நவராத்திரி ஆகியவற்றை கொண்ட மாதமாகும். இதனால் இது வழிபாட்டிற்குரிய மாதமாகவும் உயர்வான புண்ணிய பலன்களை தரக்கூடிய மாதமாகவும் கருதப்படுகிறது. புண்ணியம் தரும் புரட்டாசி மாதம் தெய்வீக வழிபாட்டிற்கு உரியது. ஹிந்து மதத்தில் திருமணம் செய்யலாமா வேண்டாமா என்ற கேள்வி எழுகிறது. ஹிந்துக்கள் தவிர பிற மதத்தினர் திருமணம் செய்கிறார்கள். ஆனால் தமிழ் இந்து குடும்பத்தினர்கள் புரட்டாசியில் திருமணம் உள்ளிட்ட சுப காரியங்கள் செய்வதில்லை. புரட்டாசி சனிக்கிழமை அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்திலேயே எழுந்து நீராடி நெற்றியில் பெருமாளுக்குரிய திருநாமம் இட்டு கொள்ள வேண்டும். வீட்டில் சிறு உயிர்களும் உண்டு மகிழ மாக்கோலம் இட வேண்டும். பின்னர் வீட்டில் விளக்கேற்றி பெருமாள் வழிபாடு செய்யலாம். பல நாமாவளிகள் சொல்ல முடியாவிட்டாலும் கோவிந்தா கோவிந்தா என்று ஒரே ஒரு மந்திர சொல்லி வணங்கலாம். பெருமாள் வழிபாடு நவராத்திரி பூஜை, நவராத்திரியின் கடைசி நாளான விஜயதசமியில் குழந்தைகளுக்கு புதிதாக கல்வி கற்றுக்கொள்ள தொடங்குவது சிறந்தது. பெருமாள் வழிபாடு, நவராத்திரி பூஜை, இப்படி பல விசேஷங்கள் வருவதால் இந்த புரட்டாசி மாதம் சிறப்புக்குரியதுதான். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை மகாலய அமாவாசை என்று பெயர். இந்த மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமிக்கு பின் அமாவாசை வரை வரக்கூடிய 15 நாட்கள் மகாலயபட்சம் என்று பெயர். இந்த நாட்களில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட உகந்த நாட்களாகும். புதிய வீடு வாங்குதல், புதிதாக தொழில் வியாபாரம் தொடங்குதல், கிரக பிரவேசம் அல்லது புதுமனை புகுவிழா செய்தல், வாடகைக்கு குடிபுகுதல் போன்ற சுப காரியங்கள் இந்த மாதத்தில் செய்யப்படுவதில்லை. இருப்பினும் ஒரு நிலம் மனை வாங்கி பத்திரப்பதிவு செய்ய ஏற்ற மாதமாகும். புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை முற்றிலும் தவிர்ப்பது அவசியம். புரட்டாசி மாதம் முழுவதும் அசைவ உணவுகளை தவிர்த்துவிட்டு இருந்தால் சனிதோஷம் உள்ளவர்கள் எளிதிலேயே விடுபட முடியும். அதே போல சனிதோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமைகளில் பெருமாளை வழிபட்டு வந்தால் தோஷங்கள் அனைத்தும் நீங்கி நன்மை நடக்கும் என்பது முன்னோர்களின் சான்றாகும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.